ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சுவையான ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான ப்ரொசீஜரில் தான் நான் இன்னைக்கு சொல்லி தர போகிறேன். இதை செய்ய 1 லிட்டர் அளவு பசும்பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம். பசும்பால் இல்லாதவங்க பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கணும். பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி கரண்டி போட்டு 2-3 டைம் கலந்து விடுங்க. அப்போ ஆடை படியாமல் இருக்கும். பால் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே நம்ம இந்த பாலை திரிய விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சப்புறம் திரிய விட்டா நல்லா சாஃப்டா ரசகுல்லா கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த பாலை திரிய வைக்கிறதுக்கு ஒரு மிக்சரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வினிகர் பயன்படுத்தி தான் இந்த பாலை திரிய விட போறேன். அதனால ஒரு கப்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் எடுத்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதிலாக நீங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸும் இதே அளவு தான், 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி. இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி நம்ம கலக்கும் போது நமக்கு பால் சாஃப்டா திரியும். டைரக்டா லெமன் ஜூஸோ வினிகரோ சேர்த்து திரிய வைக்கும் போது ஹார்ட் ஆயிடும் டக்குன்னு. ஃபர்ஸ்ட் இப்ப இந்த பால்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்து வச்சிருக்க இந்த வினிகர் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்ப பால் லேசா திரிய ஆரம்பிக்குது. இப்ப இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துட்டு திரியுதான்னு பார்க்கலாம். 3வது டேபிள் ஸ்பூன் நான் இப்ப சேர்க்க போறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. பால் நல்லாவே திரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இன்னொரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்க்க தேவையில்ல, அப்படியே விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கலந்த மிக்சர் நான் சேர்த்திருக்கேன். இப்ப இத ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிடலாம். பன்னீர் தனியாவும் தண்ணீர் தனியாவும் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்ப இந்த பன்னீர்ல இந்த வினிகரோட புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா இதை வாஷ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் செய்யும் போதும் அந்த லெமன் ஜூஸோட புளிப்பு இருக்கும். அதனால இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரை. இப்ப இதுல நல்லா வடிய விட்டப்புறம் இந்த ஒரு காட்டன் துணியில வச்சு ஒரு மூட்டை மாதிரி சின்னசா கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம இந்த வடிகட்டிலே இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிடும். இப்ப இது மேல ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இப்ப நமக்கு பன்னீர் தயாராயிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீரை நல்லா உதுத்து விட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் இல்லாதவங்க மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவு ஆரோரூட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு உள்ளங்கையில வச்சு நல்லா அமர்த்தி இதை பிசைஞ்சுக்கணும். மொத்தமா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சா நமக்கு நல்ல இது உருட்டுற அளவுக்கு பதத்துக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு பாருங்க. உள்ளங்கையில அமர்த்தி பால் பிடிக்க வருதா அப்படின்னு பார்க்கலாம். கிராக் எதுவும் இல்லாம வந்துச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை நீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பால் பிடிக்க வருதா அப்படின்ட்டு. பால் நல்லா பிடிக்க வருது. ஆனா பால்ஸ்ல கிராக் வருது பாருங்க. இந்த மாதிரி உடஞ்சு வரும் பால்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுகர் சிரப்ல போட்டு வேக வைக்கும் போது அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் 2 நிமிஷம் இதை இந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அமர்த்தி பிசைஞ்சுக்கிறேன். இப்ப திரும்ப ஒரு பால் செஞ்சு பாக்குறேன். உருண்டையில எதுவும் கிராக் இல்லாம வருது இந்த டைம். அதனால இது கரெக்டான பதமா இருக்குது. இனிமே மாவு பிசைய தேவையில்ல. அந்த பால்ஸை உருட்டிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவு பால் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு பேன்ல. அதுல 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும், அவ்வளவுதான். பதம்லாம் எதுவுமே கிடையாது, தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த சிரப்பு. அதுக்குள்ள நான் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா உருட்டி வச்சுட்டேன். நான் குட்டி குட்டி பால்ஸா தான் உருட்டினேன். அதனால எனக்கு ஒரு 30 பால்ஸ் கிட்ட வந்துச்சு. நம்ம பெரிய பால்ஸா உருட்டினாக்க நமக்கு ஒரு 10 ரசகுல்லாஸ் தான் கிடைக்கும். மொரோவர் குட்டியா இருந்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன்.
இப்போ இந்த வந்து சுகர் சிரப் வந்து நல்லா இந்த சூடு ஏறிட்டு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த பால்ஸ் இதுல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்கணும். சேர்த்த உடனே நமக்கு வந்து சைஸ் வந்து குட்டியா தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சைஸ் பெருசாக ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் கழிச்சு நல்லாவே இந்த மாதிரி டபுள் சைஸ்ல வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம இதுல வந்து எசன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சர்க்கரையோட பொடி பண்ண ஏலக்காய் அந்த தூள் தான் சேர்த்துக்கிறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறின அப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணோம்னா நல்லா உள்ள சுகர் சிரப் இறங்கி நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்